சுந்தரவனத்தில் சூரியன் வழக்கம் போல உதித்தான். ஆனால் இன்று பறவைகளின் குடில்களிலிருந்து பரிச்சயமான அந்த சுவையான வாசனை வரவில்லை. பருப்பு சாதம் சமைக்கும் வாசனை. மீனா கூட்டில் அமைதி நிலவியது. அவளுடைய 2 குட்டிகள் லட்டுவும் மற்றும் சிக்குவும் பசியால் தவித்துக் கொண்டிருந்தனர். அம்மா, இன்னைக்கு மறுபடியும் மாங்காவும் வாழைப்பழத்தை தான் சாப்பிடணுமா? நேத்தே கேஸ் வரும்னு சொன்னீங்க. பாருங்க, சூரியன் மேல வந்துடுச்சு. இன்னும் அடுப்பு குளிர்ந்து தான் இருக்குது. சிக்கு தனது வயிற்றை தடவி, அம்மா, சூடான சாதம் சாப்பிடணும். குளிர்ந்த பழம் சாப்பிட்டா வயிறு வலிக்குது. மீனா தனது கண்ணீரை இறகுகளால் மறைத்தாள். குழந்தைகள் தன் பலவீனத்தை பார்க்க வேண்டாம் என்று நினைத்தாள். என் செல்லங்களே, கொஞ்சம் அமைதியாயிருங்க. நான் மெத்துக்கிளியின் கடைக்கு சென்று பார்த்துட்டு வரேன். இன்னைக்கு கேஸ் வண்டி வந்திருக்கலாம். அவள் பறந்து மித்துக்கிளியின் பறவை கேஸ் டிப்போவிற்கு சென்றாள். அங்கு ஏற்கனவே நீண்ட வரிசை இருந்தது. குயில்கள், கிளிகள், குருவிகள், மைனாக்கள் எல்லோரும் தங்கள் காலியான சிலிண்டர்களுடன் கவலையோடு காத்திருந்தனர். சீதா மைனா தனது காலியான சிலிண்டரை பிடித்து அழுது கொண்டிருந்தாள். மித்து அண்ணா, ஏதாவது செய்யுங்க. என் அம்மாக்கு உடம்பு சரியில்லை. சூடான சூப் குடிக்கணும். 2 நாளாக அடுப்பு எரியல என்று அவள் கேட்டாள். மித்து தலை குலுக்கினான். அட சீதா, நான் வீட்டில கேஸ் தயாரிக்கிறேனா என்ன? நகரத்துல சப்ளை இல்ல, மனிதர்களுக்கே தட்டுப்பாடு. நமக்கெங்கிருந்து வரும்? மேலும் ட்ரக் டிரைவர்கள் விலையை 3.5 மடங்கு உயர்த்திட்டாங்க. மீனா மெதுவாக கேட்டாள். மித்து, உன்னிடம் ஒரு சிலிண்டர் கூட இல்லையா? என் தோட்டத்துல உள்ள இனிப்பான மாம்பழங்களை தர்றேன். மீனா, மாம்பழம் வேண்டாம். இப்போ இந்த இரும்பு சிலிண்டர் தான் முக்கியம். என்கிட்ட ஒரு துளி கேஸும் இல்லை. அப்போது மேலே இருந்து காகத்தின் காக்கா சத்தம் கேட்டது. காலுவும் அவன் மனைவி கௌரிக்காகவும் மரத்திலிருந்து எல்லாம் பார்த்து கொண்டிருந்தனர். காலுவும் கௌரியும் ஒரு திட்டம் போட்டு வைத்திருந்தார்கள். காலு சிரித்தான். முட்டாள்கள் வரிசையில் நின்னா வயிறு நிரம்பாது. புத்தியை பயன்படுத்தணும். கௌரி கீழே பறந்து வந்து சொன்னாள். மீனா, உன்னோட குழந்தைகளுக்கு சூடான கிச்சடி வேண்டுமா? உன்னிடம் இருக்கும் முத்து மாலையை கொண்டு வா. 1 வாரத்துக்கு கேஸ் தர்றேன். மீனா அதிர்ச்சியடைந்தாள். கௌரி அக்கா, அது என் அம்மாவோட கடைசி நினைவு சின்னம். இவ்வளவு சுயநலமா எப்படி பேசுறீங்க? உணர்ச்சியால் வயிறு நிரம்பாது. இது பிசினஸ் டைம். இப்போ சிலிண்டர் உள்ளவன்தான் ராஜா. அனைத்து பறவைகளும் சோகமாக திரும்பின. மீனா மனமுடைந்தாள். அவள் யாரிடமும் செல்லாமல் நீல அருவி அருகே சென்று அழுதாள். கடவுளே, நாங்கள் பசியால் இறக்கவா பிறந்தோம்? அப்போது நீர் பிரகாசித்தது. அதிலிருந்து ஒரு தேவதை தோன்றினாள். மீனா, உன்னோட நல்ல மனசு என்னை கவர்ந்தது. இதோ இந்த விதையை எடு, மண்ணில் நட்டு வை. இது சிலிண்டர் மரம். சுத்தமான மனம் வேண்டும். பேராசை வந்தால் இது காய்ந்து போய்விடும். இந்த மரம் உங்கள் அனைவரின் பசியை போக்கும். மீனா நன்றி கூறி வீடு திரும்பினாள். விதையை நட்டாள். அதே சமயம் அற்புதம் நடந்தது. நிலம் பிளந்தது. ஒரு கொடி வளர்ந்தது. அது விரைவாக மரமாக மாறியது. அதில் சிறிய சிவப்பு நீல சிலிண்டர்கள் தொங்கின. அட, இது சிலிண்டர் மரம் என்று லட்டு கத்தினான். சிக்கு மகிழ்ச்சியில் துள்ளினான். செய்தி காடெங்கும் பரவியது. பறவைகள் வரிசையாக வந்து எடுத்துக்கொண்டன. மீனா எல்லோரிடம் சொன்னாள். எல்லாரும் தேவையான அளவுக்கு மட்டும் எடுத்துக்கோங்க. பேராசை வேண்டாம். அனைவரும் சமமாக எடுத்துக்கொண்டனர். காட்டில் மீண்டும் சமையல் வாசனை பரவியது. குழந்தைகள் மகிழ்ச்சியுடன் சாப்பிட்டனர். சீ, இந்த நேரத்துல 10 ரூபா சிலிண்டரை 50 ரூபாக்கு வித்து நல்ல பணம் சம்பாதிக்கலாம்னு பார்த்தா இந்த மீனா நம்ம ஆசையில மண்ணை அள்ளி போட்டுட்டா. இன்னைக்கு இரவு மரத்தை வெட்டி விடுவோம். அப்புறம் எல்லாம் திரும்பவும் நம்ம கிட்டதான் வருவாங்க. மரத்தை வெட்ட முயன்றனர். மரம் திடீரென்று குரல் கொடுத்தது. நிறுத்து பேராசைக்கார காலு. ஒரு புகை வெளியேறியது. அவர்கள் மயங்கினர். மீனா, காப்பாற்று என்று அலறினர். மீனா அவளோட கூட்டில் அமைதியாக அமர்ந்திருந்தாள். யாரு இது என்னோட பேரை சொல்லி கூப்பிடுறாங்க? செல்லங்களா, இங்கேயே இருங்க. அம்மா போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன். மீனா அந்த சிலிண்டர் மரத்திடம் சென்றாள். அங்கே நடந்ததை புரிந்து கொண்டாள். பேராசை நல்லதல்ல காலு. புகை அகன்றது. காலு அழுதான். மீனா, மன்னித்துவிடு. இனிமேல் நானும் எல்லா பறவைகளுக்கும் உதவுவேன். மீனா சிரித்தாள். மன்னிப்பு கேட்பது பெரிய விஷயம். இனிமேல் நல்லவர்களாக இருங்க. அடுத்த நாள்
காலு மற்றும் கௌரி காட்டில் உதவ ஆரம்பித்தனர். யாருக்காவது சிலிண்டர் இல்லைனா அவங்க கொண்டு வந்தாங்க. காய்கறிகளை பகிர்ந்தாங்க. காடு மீண்டும் மகிழ்ச்சியாக மாறியது. ஒரு நாள் லட்டு கேட்டான், அம்மா, இந்த மரம் எவ்வளவு நாள் இங்கே இருக்கும்? நாம நல்ல மனசோட இருந்தா இந்த மரம் எப்பவுமே இங்கதான் இருக்கும். அனைத்து பறவைகளும் ஒன்றாக வாழ ஆரம்பித்தனர். பகிர்வு, அன்பு, உதவி இவைதான் காட்டின் புதிய விதிகள் ஆனது. அதன்பின் சுந்தரவனம் ஒரு சிறந்த காட்டாக மாறியது. நேர்மை மற்றும் நம்பிக்கை வெற்றி பெறும். பேராசை எப்போதும் தோல்வியடையும்.